शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं सन्निधिं क्रियात्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. இந்த புதுக்கோட்டைக்கும் ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சம்பந்தம் இன்னிக்கோ நேத்திக்கோ வந்தது கிடையாது. பல நூற்றாண்டுகளாக இந்த ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதிலையும் இந்த ஒரு சம்பந்தம் பலவிதமாக ஏற்பட்டிருக்கு. புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களுக்கும் ஸ்ருங்கேரி ஜகத்குரு மகாஸ்வாமிகளுக்கும் பழைய காலத்திலிருந்து குரு சிஷ்ய சம்பந்தம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் பக்தி மார்க்கத்தை நன்றாக பிரச்சாரம் பண்ணின புதுக்கோட்டை பாகவதர்களுக்கும் ஸ்ருங்கேரி பீடத்துக்கும் ஒரு விசேஷமான குரு சிஷ்ய சம்பந்தம். அதே மாதிரி புதுக்கோட்டையில் விராஜமானமாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி பீடம், புவனேஸ்வரி அம்பாள் திவ்ய சன்னிதானத்துக்கும் ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்துக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தமும் இருக்கிறது. பல வருஷம் முன்னாடி சாந்தானந்த சுவாமிகள், அவருக்கப்புறம் ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமிகள் இந்த ஸ்ருங்கேரி பீடத்தில் ரொம்ப பக்தியோடு இருந்தவர். இப்போ சுவாமி பிரணவானந்தா அவர்கள் இந்த ஸ்ருங்கேரி பீடத்தின் விஷயத்தில் ரொம்ப ஸ்ரத்தா பக்திகளோடு இருந்து விசேஷமாக எங்கள் குருநாதருடைய எங்களுடைய அனுகிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாக இருக்கார். இந்த புதுக்கோட்டையில் ரொம்ப வருஷங்களாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்பாளுடைய திவ்ய சன்னிதானத்தில் ஜீர்ணோத்தாரம் பண்ணணும் என்கிற ஒரு பெரிய சங்கல்பத்தை மனசில் வைத்துக்கொண்டு ஓங்காரானந்த சுவாமிகள் 2017ஆம் ஆண்டு நாங்கள் எங்கள் குருநாதரான பரமபூஜ்ய ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளோடு தமிழ்நாடு யாத்திரை பண்ணிருக்கிற சமயத்தில் இந்த புதுக்கோட்டைக்கு வந்து இந்த புவனேஸ்வரி அம்பாள் சந்நிதிக்கு இந்த ஆசிரமத்துக்கு வந்து ஒரு நாள் அங்கே தங்கி சாரதா சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து எல்லா சிஷ்யர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி முக்கியமாக இந்த சங்கல்பித்த ஜீர்ணோத்தார காரியம் நன்றாக சிறப்பாக நடக்கணும் என்று ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தார். அவருடைய பிரார்த்தனைப்படி எங்கள் குருநாதர் புதுக்கோட்டைக்கு யாத்திரையில் வந்தார், விஜயம் செய்தார் புதுக்கோட்டைக்கு. அந்த சமயத்தில் நாங்களும் எங்கள் குருநாதரோட இந்த புதுக்கோட்டைக்கு வந்திருந்தோம். இங்கே ஒரு நாள் தங்கி சாரதா சந்திரமௌலீஸ்வர பூஜையும் எங்கள் குருநாதர் பண்ணினார். அந்த சமயத்தில் சுவாமி ஓங்காரானந்தா அவர்கள், அதே மாதிரி சுவாமி பிரணவானந்தா அவர்கள், எல்லா சிஷ்யர்களும் அந்த சமயத்தில் அங்கே வந்து விசேஷமாக குரு சேவை பண்ணியிருந்தார் அந்த யாத்திரையின் சந்தர்ப்பத்தில். அப்போது சுவாமிகளுடைய பிரார்த்தனைப்படி புவனேஸ்வரி அம்பாள் சந்நிதியில் நாங்கள் அம்பாளுக்கு பூஜையும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹோமம் முதலான அனுஷ்டானங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் நடந்து எங்கள் குருநாதர் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சுவாமி ஓங்காரானந்தா அவர் இந்த ஜீர்ணோத்தார காரியத்தை ஆரம்பித்தார். இந்த ஜீர்ணோத்தார காரியம் பண்ணுறபோது
சிருங்கேரிக்கும் வந்து எங்கள் குருநாதருடைய எங்களுடைய ஆசீர்வாதத்தை அடைந்து இந்த காரியத்தை ஆரம்பிச்சிருந்தார். அவருடைய மனசில் இந்த இடத்துல இந்த சன்னிதானத்தில் சிலாமயமாக சபரிவாரமாக அம்பாளுடைய பெரிய கோவில் கட்டணம், அது சாஸ்வதமாக இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு பெரிய கோவிலை இங்கே கட்டணம் அப்படின்னு அவரோட மனசில் இருந்தது. அவரும் சுவாமி பிரணவானந்தா அவரும் 2 பேரும் இந்த ஒரு பெரிய சங்கல்பத்தை பண்ணி இந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கார். இது ஒரு ரொம்ப பெரிய காரியமாக இருக்கிறதுனால பல வருஷங்கள் இந்த காரியத்தை பண்ண வேண்டி வந்திருக்கு. இதுக்காக பல வருஷங்களின் காலம் வேண்டியிருந்தது. இப்போது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு பவ்யமான சிலாமய கோவில் இங்கே ஆயிருக்கு. இந்த ஒரு கோவிலில் இப்போது இந்த பிரதிஷ்டா கும்பாபிஷேக மகோத்சவம் ரொம்ப வைபவமாக நடந்துட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். ஏனென்றால் பல பக்தர்கள் எல்லோரும் பல வருஷங்கள்லேருந்து இந்த ஒரு காரியக்கிரமத்துக்காக எல்லோரும் காத்துண்டிருக்கார். எல்லோரும் ரொம்ப பக்தியோட நிறைய பேர் பக்தர்கள் இதுக்காக காத்துண்டிருக்கார். இந்த கோவிலோட வேலை எப்போ முடியும், எப்போ அங்கே பிரதிஷ்டையெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் பக்தர்கள் எல்லோரும் காத்துண்டிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இந்த வருஷத்தில் வந்திருக்கிறது. இப்போது அந்த பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். சுவாமி ஓங்காரானந்தா அவர் இந்த வேலையை ஆரம்பம் பண்ணி இங்கே அம்பாள் சந்நிதியில் புவனேஸ்வரி யந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அதுக்கும் முன்னாடி அந்த யந்திரத்தை புவனேஸ்வரி பீஜத்தில் ஆவாகனம் பண்ணி அபிமந்திரணம் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த யந்திரத்தை பீஜாட்சரத்தில் அபிமந்திரணம் பண்ணி அந்த யந்திரத்தை கோவிலில் அம்பாள் சந்நிதியில் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு சங்கல்பம் அவர் பண்ணி சுவாமி ஓங்காரானந்தா அவர்கள் சிருங்கேரிக்கு வந்து எங்கள் குருநாதரிடம் பிரார்த்தனை பண்ணியிருந்தார். அப்போது எங்கள் குருநாதருடைய ஆக்ஞைப்படி அதே மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் சுவாமிகள் இந்த புவனேஸ்வரி பீஜாட்சரத்தை அந்த பீஜ மந்திரம் எது இருக்கோ அந்த மந்திரத்தை உபதேசிக்கணும் அப்படின்னு சிருங்கேரிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தார். அப்போ எங்கள் குருநாதருடைய ஆக்ஞைப்படி நாங்கள் சுவாமிகளுக்கு இதே இடத்துல இப்போ நாங்கள் எங்கே உட்காண்டிருக்கோமோ இந்த இடத்துலையே அவருக்கு அந்த புவனேஸ்வரி பீஜ மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருந்தோம். சுவாமிகள் அன்றைக்கி சொல்லியிருந்தார், ஓங்காரானந்த சுவாமிகள் அன்றைக்கி சொல்லியிருந்தார், இன்றைக்கி எனக்கு இந்த புவனேஸ்வரி பீஜம் முதல்ல நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், உபதேசம் பண்ணணும். அதிலிருந்து நான் உபதேசமாக எடுத்துட்டு இந்த யந்திரத்தை அபிமந்திரணம் பண்ணுறதை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி அவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஒரு பக்தி அவருக்கு ஓங்காரானந்த சுவாமிகளுக்கு இங்கே இருந்தது. அதே மாதிரி அவர் அப்புறம் அந்த யந்திரத்தை அபிமந்திரணம் பண்ணிட்டிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு யந்திர ஸ்தாபனம் இந்த கோவிலில் நடந்துட்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் இந்த புவனேஸ்வரி அம்பாள் சந்நிதிக்கும் சிருங்கேரி சாரதா பீடத்துக்கும் இருக்குது. சுவாமி ஓங்காரானந்த அவருக்கு அப்புறமும் சுவாமி பிரணவானந்தா அவர்கள் பலமுறை சிருங்கேரிக்கு வந்து இங்கே என்னெல்லாம் காரியங்கள் நடந்துட்டுருக்கோ அந்த எல்லா காரியங்களையும் அப்பப்போ அவர் வந்து நிவேதனம் பண்ணிட்டுருந்தார். அதே மாதிரி இங்கே இந்த கோவில் விஷயத்தில், அதே மாதிரி இந்த பாலாலயம், இந்த யாகசாலை முதலான பல விஷயங்களில் அவர் சுவாமி பிரணவானந்தா அவர்கள் அங்கே பக்தர்களோட சிருங்கேரிக்கு வந்து இந்த விஷயம் பற்றி மார்க்கதர்சனத்தையும் இங்கேருந்து அடைஞ்சார். அதெல்லாம் சில விஷயங்களில் அது எப்படி பண்ணணும் முதலான விஷயங்களில் இங்கே வந்தபோது நாம் சொல்லியிருந்தோம். இப்போது இந்த ஒரு கோவில் சம்பூர்ணமாக நிர்மாணமாகி இந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறது. ரொம்ப ஒரு சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த உலகத்திலேயே
அனாதி காலத்திலிருந்து அம்பாளுடைய ஒரு ஆராதனம் பண்ணுறதுங்கிறது பரம்பரையாக வந்துட்டுருக்கு. தேவதைகளும் ஒரு காலத்தில் இந்த ராட்சசர்களால் அவருக்கு ரொம்ப தொந்தரவு ஆனபோது அம்பாளுடைய ஆராதனம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தில் திருப்பி அவரவர்கள் அவருடைய ஸ்தானங்களை அடைஞ்சார். சகல ஸ்ரேயஸ்களையும் அவர் அடைஞ்சார். தேவதைகளும் ரிஷிகளும் மகாபுருஷர்களும் அவதார புருஷர்களும் அதே மாதிரி பெரிய பெரிய கவி பண்டிதாளும் எல்லோருமே அம்பாளுடைய ஆராதனம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி பல ஸ்ரேயஸ்களை அடைஞ்சார். ஜகத்குரு ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் இந்த பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணி 1200 வருஷங்களுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணி இந்த சனாதன தர்மத்தின் உத்தாரம் பண்ணி மக்களின் ஸ்ரேயஸுக்காக இந்த பக்தி மார்க்கத்தின் விசேஷமான ஒரு பிரச்சாரத்துக்காக பல ஸ்தோத்திரங்களை இயற்றினார். அந்த ஸ்தோத்திரங்களில் அற்புதமான அம்பாள் ஸ்தோத்திரங்களை நிறைய அவர் எழுதியிருக்கார். இந்த ஸ்தோத்திரங்களில் அற்புதமான ஸ்தோத்திரம்னா சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரம். அந்த சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய மகிமையை, அந்த சௌந்தரியத்தை எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக வர்ணனம் பண்ணியிருக்கார். இன்றைக்கும் அந்த சௌந்தர்ய லஹரிக்கு சமானமான ஒரு ஸ்தோத்திரம்ங்கிறது இன்னொன்னே கிடையாது அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை அம்பாள் மேலே பகவத்பாதாள் எழுதியிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு மந்திரம் அப்படின்னு மந்திரசாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு உபாசனம், ஒரு பலன் எல்லாத்தையும் மந்திரசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். இதெல்லாமே மந்திரசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரங்களை பகவத்பாதாள் அம்பாள் மேலே எழுதியிருக்கார். இந்த மாதிரி எல்லோரும் விசேஷமாக அம்பாளுடைய ஆராதனம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானார். அதனால்தான் இங்கேயும் புவனேஸ்வரி அம்பாளின் பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படின்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணி பிரதிஷ்டாபனம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சுவாமி ஓங்காரானந்தா அவர் இதை ஜீர்ணோத்தாரம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினார். அவருக்கப்புறம் சுவாமி அவர் அந்த காரியத்தை ஆரம்பம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் சுவாமி பிரணவானந்தா அவர் இப்போது எல்லோருடைய ஒரு சேவை, எல்லா பக்தர்களுடைய ஒரு சககாரத்தோட இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு பெரிய காரியத்தை நன்றாக முடிச்சிருக்கார். இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இப்பேற்பட்ட ஒரு காரியம் இப்போது நடந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த எல்லா காரியங்களும் சிறப்பாக நிர்விக்னமாக நடக்கட்டும். அம்பாளுடைய அந்த ஒரு திவ்ய சாநித்தியம் அங்கே விசேஷமாக வரட்டும். அதுக்கப்புறம் அங்கே எப்போதுமே அம்பாளுடைய ஆராதனங்கள், உற்சவம் முதலான எல்லா காரியங்களும் நிரந்தரமாக நிர்விக்னமாக நடக்கட்டும். தத்வாரா அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இப்போது அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப அவசியகம், ரொம்ப தேவையானது. எல்லா பக்தர்களுக்கும், எல்லா ஆஸ்திகர்களுக்கும், இந்த ஒரு சனாதன தர்மத்துக்கும், எல்லாத்துக்கும், இந்த நாட்டுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் என்கிறது மிகவும் தேவையானது. அப்பேற்பட்ட அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அதனால் எல்லா பக்தர்களுக்கும், இந்த நாட்டுக்கும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும், எல்லோருக்கும் ஸ்ரேயஸ் கிடைக்கட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ஸ்மரண பூர்வகமாக எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். இதிலேயும் முக்கியமாக சுவாமி பிரணவானந்தா அவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி அவரோட இந்த காரியத்தில் இருந்து ரொம்ப முயற்சி பண்ணி இந்த ஒரு காரியத்தில் நன்றாக சேவையை பண்ணின எல்லா பக்தர்களுக்கும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ஸ்மரண பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த காரியத்தை பண்ணிருக்கேள். இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய
எல்லா வைதிகர்களுக்கும் எல்லா ஆஸ்திக பக்த மகாஜனங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறோம்.